சபையினது கிறிஸ்துவோடு தருமே யாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே. விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் பிறவின் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இறைவன் தேர்ந்தெடுத்துள்ள இந்த அருமையான நாளில் ரோமியோ, ஷாலிகா இவர்களோடு இணைந்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு டே டு ரிஜாய்ஸ் அண்ட் கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். அகமகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு அருமையான நாள். இத்தனை ஆண்டுகள் காத்திருந்து ஆண்டவர் நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி முதல் ரோமியோ வந்து அப்பா, ஷாலிகா வந்து அம்மா. எத்தனை வருஷம் காத்திருந்தோம். மேரேஜெலாம் ப்ளஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட. ஏன்னா நாங்கள் ஃபாதர் ஆகிட்டு வந்து எங்கள் செட்டில் ப்ளஸ் பண்ண முதல் வெட்டிங் வந்து இவங்களோட வெட்டிங் தான். அதனால் ஐ வாஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் அ குட் நியூஸ். ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன், ஜீசஸ் வை ஸோ லேட் அப்படின்னு. இப்போ ஏசுனா சொல்லுவார், ஐ ரிசர்வ் த பெஸ்ட் ஆல்வேஸ் அட் த லாஸ்ட். நல்ல ரசத்தை கடைசியில் தான் ஆண்டவர் கொடுப்பார். அதனால் நல்ல ரசத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த குடும்பத்தோடு சேர்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மத்தியாஸ் ரிக்கி ராட்ரிக் குழந்தையோட பேர். இன்று நம்முடைய தாய் திருச்சபையில், இந்த ஒரு குட்டி திருச்சபையில் புதிய அங்கத்தினராக நாம் மத்தியாஸ் ரிக்கி ராட்ரிக் வந்து வரவேற்க போகிறோம். இன்று முதல் நம்முடைய குடும்பத்தில் அந்த குழந்தையும் ஒரு உறுப்பினர். அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில், ஆன்மீக வளர்ச்சியில், விசுவாச வளர்ச்சியில் நம் அனைவருக்கும் ஒரு பங்குண்டு. அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்திருக்க வேண்டுவது பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், இந்த இறை சமூகத்துடைய ஒரு பொறுப்பு. அதனால தான் நம்மளுடைய கேத்தலிக் ட்ரெடிஷனில் அந்த பேப்டிசம் வந்து இட்ஸ் எ சாக்ரமெண்ட். இறைவனால் கொடுக்கப்படும் ஒரு அருள் அடையாளம். ஒரு குடும்பமாக நம்ம சேர்ந்து விசுவாசத்தில் ஒன்றாக வளர வேண்டும். குழந்தையிலிருந்தே நம் குழந்தைகளை அந்த விசுவாசத்தில் கொண்டு வர வேண்டும் என்று திருச்சபை நமக்கு இந்த ஒரு அருமையான அருள் அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. எனவே இவர்களோடு சேர்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து இறைவனின் அருளும் ஆசிரும் தூய ஆவியான வல்லமையும் வழிநடத்துதலும் இந்த குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று சிறப்பாக நாம் திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நமது குற்றம் குறைகள் பலவீனங்கள் எண்ணி மனம் வருந்தி இறைவனை மன்னிப்பையும் அளவில்லாத இரக்கத்தையும் கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாற்றி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அழைத்து கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக துதித்த இறைவன் பகரேறி, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் நீர் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு, மண்ணுலகமே நிகர். சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலையுயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை. அதோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு, மணலுக்கே நிகர். அதன் முன் வெள்ளி களிமண்ணாகவே கருதப்படும். உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன். ஏனெனில்
அதன் சுடரொளி என்றும் மங்காது. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மன்னித்து மறக்கும் பண்பொன்றை கொண்டிடும் குழந்தை மனம் வேண்டும், குழந்தை மனம் வேண்டும், இறைவா குழந்தை மனம் வேண்டும், குழந்தை மனம் வேண்டும், இறைவா குழந்தை மனம் வேண்டும். உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 17 30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு, நல்ல போதகரே,
நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்பொழுது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகின்றது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு அடைய முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல. கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அப்போது பேதுரு அவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பங்கு தந்தையின் சார்பாகவும் இந்த பங்கில் இருக்கின்ற அனைத்து குருக்களின் சார்பாகவும் பங்கு மக்களின் சார்பாகவும் திரு ரோமியோ மற்றும் திருமதி மர்லின் ஷாலிகா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் உரித்தாக்குகின்றோம். இறைவனுடைய அருள் ஆசீர் உங்களோடு இருப்பதற்கான ஒரு அடையாளம், இன்று ஒரு குழந்தையாக உங்களிடையே இறைவன் தோன்றியிருக்கின்றார். எனவே இந்த நாளை நன்றியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக நீங்களும் நாங்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இறைவனுக்கு இந்த நாளை நன்றியின் நாளாக மாற்றக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று முதலாவதாக என்னுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திரு அருட் சாதனம் என்பது என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், இதை 3 பகுதியாக பிரிக்கலாம். திரு அருள் சாதனம். திரு என்பது எப்பொழுதும் மேன்மை பொருந்திய ஒன்றாக இருக்கின்றது. ஒருவரை உயர்த்தி அவருக்கான அந்த ஒரு தகுதியை கொடுக்கும் பொழுது அது உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதை கூறுவதாக அந்த திரு என்கின்ற வார்த்தை அங்கே கொடுக்கப்படுகின்றது. அருள் என்பது இறைவனிடமிருந்து பொங்கி வருகின்ற அன்பின் வெளிப்பாடு, ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு, இறைவன் நம்மை அரவணைத்து வழிநடத்துகின்றார் என்பதின் வெளிப்பாடான இந்த அருள் அங்கே இருக்கின்றது. சாதனம் என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு கருவி. கருவிக்கு மற்றொரு பெயர் சாதனம். அப்படி என்றால் இந்த திரு அருள் சாதனம் என்பது மிகவும் மேன்மை பொருந்திய கடவுளின் அருளை நம்மீது பெற்றுத்தரக்கூடிய ஒரு கருவி என்பது நமக்கு தெளிவாகின்றது. அந்த வகையிலே இந்த நாளிலே திருமுழுக்கு என்கின்ற இந்த மிகப்பெரிய திருவருட் சாதனத்திலே உங்களுடைய குழந்தை மத்தியாஸ் ரிக்கி அவர்கள் பங்கேற்கப் போகின்றார். இந்த திருமுழுக்கு என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது இது ஒரு புதுமுக அருட்சாதனம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது திரு அவையிலே ஒருவர் புதியதாக சேர்க்கப்படும் பொழுது அவருக்கு கொடுக்கப்படுகின்ற அருள் அடையாளம்தான் இந்த திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கு எதை குறிக்கின்றது என்றால், இந்த திருச்சபையின் ஒரு அங்கத்தினராக இந்த குழந்தை வந்திருக்கின்றது.
இந்த குழந்தைக்கு இதற்கு முன்னிருந்த ஜென்ம பாவம் நீக்கப்படுகின்றது. இந்த குழந்தையின் மீது இறை ஆசீர் நிரம்ப வழிய வேண்டும் என்று இந்த திரு அவை முழுவதும் ஜெபிக்கின்றது. இந்த குழந்தை இனிமேல் தனியான ஒரு குடும்பத்திற்கு சொந்தம் கிடையாது, மாறாக பறந்து விரிந்திருக்கின்ற இறைவனின் சித்தமான இந்த திரு அவையின் ஒரு உறுப்பினர். இந்த திரு அவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த குழந்தையின் உறவுதான் என்பதை ஆழமாக வெளிப்படுத்துவதாக திருச்சபை இந்த திருமுழுக்கை வைத்திருக்கின்றது. இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், இந்த திருமுழுக்கிலே இருக்கின்ற ஈடுபடுகின்ற நம்முடைய கடமை என்ன என்றால், முதலாவதாக பெற்றோருக்கான கடமை. பெற்றோர் இந்த குழந்தையை தங்களுடைய முயற்சியால் மட்டுமல்லாமல் இறை ஆசீரால் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் இந்த உலகிலே ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் அது இறைவனுடைய புதுமையாகத்தான் இருக்கின்றது. முன்னுரையிலே தந்தை அவர்கள் சொன்னது போல, இறைவன் தன்னுடைய கரங்களை யாருக்கும் குறுக்கிக் கொள்வது கிடையாது. எல்லோருக்குமே பறந்து விரிந்து அவருடைய வலக்கரமானது ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதை நாம் பெற்றுக்கொள்கின்ற கால நேரம் வேண்டுமானால் மாறலாமே தவிர இறைவன் ஒரு பொழுதும் யாருக்கும் இல்லை என்று சொன்னது கிடையாது. அந்த வகையிலே இந்த நாளிலே பெற்றோர்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமை என்னவென்றால், ஒவ்வொரு முறை இந்த குழந்தையை பார்க்கும் பொழுதும் இறைவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார், இறைவன் உங்களோடு இருந்திருக்கின்றார், இறைவன் உங்களை வழிநடத்தி இருக்கின்றார், இன்னும் இந்த குழந்தையின் வழியாக உங்களோடு இருக்கின்றேன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கின்றார் என்கின்ற ஒரு அதிசயத்தை அந்த குழந்தையிலே நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த கொடையை எப்படி நீங்கள் பேணி பாதுகாக்கப் போகின்றீர்கள் என்பது உங்களுடைய முடிவுகளில் தான் இருக்கின்றது. எனவே நல்ல முடிவுகளை இறை பயத்தோடு இறை ஞானத்தோடு நீங்கள் எடுத்து இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தோம் என்றால், இந்த குழந்தைக்கான ஞான பெற்றோர்களாக உறுதி எடுத்துக்கொள்பவர்கள். பெற்றோர்களையும் தாண்டிய மிக பெரிய கடமையானது அவர்கள் இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டது போல, சாலமோனின் ஞான நூலிலே சாலமோன் எழுதும் பொழுது, அந்த ஆசிரியர் எழுதும் பொழுது என்ன சொல்கின்றார், இந்த உலகிலே இருக்கின்ற எல்லா செல்வங்களையும் பொன்னையும் வெள்ளியையும் நீங்கள் கொண்டு வந்து வைத்தாலும் கூட இறைவனுடைய அருளுக்கு முன்பாக அவை யாவும் சிறு மணலை போலதான் இருக்கும். தங்கம் கூட மணலுக்கு ஒப்பானது, வெள்ளி கூட இந்த களிமண்ணுக்கு ஒப்பானது. இறைவனுக்கு முன்பாக, இறைவனுடைய அன்பிற்கு முன்பாக இந்த உலகப் பொருட்கள் எல்லாமுமே ஒரு சிறு பொருட்டு கூட கிடையாது. அப்படி என்றால் இந்த ஞான பெற்றோர் ஏன் ஞானம் நிறைந்த பெற்றோராக அழைக்கப்படுகின்றார்கள் என்கின்ற கேள்வி உங்களுடைய மனதிலே எழுது கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ பேருக்கு கூப்பிட்டாங்க, என்னுடைய முறை இது, நான் சொந்தக்காரங்க அதனால் எடுத்தோம் என்று இல்லாமல், இந்த குழந்தையின் ஞான வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் இறை பக்தியிலே இந்த குழந்தை வளருவதற்குமான மிக பெரிய பொறுப்பானது உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஞான பெற்றோர் இந்த குழந்தையை தங்களுடைய பிள்ளையாக, ஞான பிள்ளையாக அங்கே எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் இந்த ஒரு நினைவை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த குழந்தைக்கு என்னால் முடிந்த அளவிற்கு ஜபத்தின் வழியாகவும் ஞானத்தை புகட்டுவதன் வழியாகவும் இறை பயத்தையும் பக்தியையும் சொல்லிக் கொடுப்பதன் வழியாகவும் நல்ல இறைவனுக்கு ஏற்ற பிள்ளையாக வளர்ப்பேன் என்று. இப்படியாகத்தான் இந்த திரு அவையும் நம்முடைய வாழ்க்கை முறையும் வளருகின்ற இந்த குழந்தைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த திருமுழுக்கு. எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்மிடையே இறைவனின் அதிசயமாக, இறைவன் செய்த ஒரு பெரிய அதிசயமாக இங்கே இருக்கின்ற மத்தியாஸ் ரிக்கி அவர்களை ஒவ்வொரு முறை நீங்களும் நானும் பார்க்கும் பொழுதும் இறைவன் வாழ்த்த பெறுவாராக என்கின்ற ஒரு ஒளிதான் நம்முடைய மனதிலே எழ வேண்டும். இப்படி இவர்களுக்கு செய்யப்பட்ட ஒரு புதுமை நிச்சயமாக நமக்கும் நம்முடைய குடும்பங்களிலும் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நம்மிடையே இருக்க வேண்டும். இன்றைய வாசகங்கள் சொல்வது போல, உலகினுடைய செல்வங்கள் எவ்வளவோ இருக்கலாம், ஆனால் இறைவனுடைய ஆசீரும் அன்பும் ஒரு குடும்பத்தில் நிரம்பவில்லை என்றால் அவை எல்லாமுமே வீணாகத்தான் போய்விடுகின்றன. ஒரு காலத்திலே பலவிதமான வசதிகளோடு கோடிக்கணக்கிலே சொத்து வைத்திருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அகதிகளாக வேறு நாடுகளை தஞ்சம் புகுகின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஒரு நாளிலே பலவிதமான வசதிகளோடு ஆடம்பரமாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் பிள்ளைகள் இப்பொழுது ஒருவேளை சாப்பாட்டிற்கு இல்லாமல் துன்பப்படுகின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். அப்படி என்றால் நிலையானது என்ன என்று இயேசுவை அந்த இளைஞன் கேட்டபொழுது இயேசு சொன்னது போல, நீ வைத்திருக்கின்ற எல்லாவற்றையும் இறைவனுக்கு ஒப்படைக்க வேண்டும். இந்த இறைவனுக்கு ஒப்படைப்பது எதிலே வெளிப்பட வேண்டும் என்றால், உன்னோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு நீ அன்பு செலுத்துவதில் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஜெபம் என்பது நம்முடைய உள்ளத்திலே நடைபெறுகின்றது என்றால்,
பிறருக்கு உதவுவது என்பது நம்முடைய கரங்களின் வழியாக செயல்பாடாக மாற வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த குழந்தைக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பெற்றோருக்காகவும், ஞான பெற்றோர்களுக்காகவும், உறவுக்காகவும், நம்முடைய திரு அவைக்காகவும் நாம் ஜெபிப்போம். இறைவன் தாமே என்றும் நிலையாக இந்த குடும்பத்தின் மீது தங்கியிருந்து, குடும்பத்தின் தலைவராக இருந்து இந்த குழந்தையையும் அதை பெற்றோரையும் வழிநடத்த வேண்டும் என்றும், இதன் வழியாக திரு அவை சிறப்பாக வளர வேண்டும் என்று சொல்லியும் தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் குழந்தையையும் பெற்றோரையும் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, இப்போது இந்த திருமுழுக்கு என்னும் மருட்சாதன வழியாக இந்த குழந்தையை நாம் நம்முடைய திருச்சபையில் வரவேற்றிருக்கின்றோம். இந்த திருவருட்சாதன பெறுகின்ற குழந்தைக்கும் குழந்தையின் பெற்றோர்களுக்கும் ஞான பெற்றோர்களுக்கும் சிறப்பாக மன்றாடுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் குழந்தைக்கு என்ன பெயர்ந்து விரும்புகிறீர்கள்? மத்தியாஸ் ரிக்கி ராட்ரிக். அவருக்காக நீங்கள் இறைவனை திருச்சபையிடம் கேட்பது என்ன? உங்கள் குழந்தைக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ இக்குழந்தையை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஞானத்தா தந்தையரே, இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? மத்தியாஸ் ரிக்கி ராட்ரிக். கிறிஸ்துவ சமூகம் உன்னை பெரும் மகிழ்வுடன் வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உன் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞானத்தாய் தந்தையரும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உன் மீது வரைவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு பெறும் இக்குழந்தைக்காகவும் இந்த குழந்தையின் பெற்றோர் ஞானத்தாய் தந்தையருக்காகவும் திருமுழுக்கு பெற்றுள்ள அனைவருக்காகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை இறைஞ்சுவோமாக. உங்களுடைய பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்முடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு என்னும் ஒளி வீசும் தெய்வீக மறைபொருளால் திருமுழுக்கின் வழியாக இக்குழந்தை மறுபிறப்பு அடைந்து திருச்சபையில் சேர வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகின்றோம். திருமுழுக்கு உறுதி பூசுதல் வழியாக இவர்கள் விசுவாசமுள்ள சீடர்களாகவும் உமது நற்செய்தியின் சாட்சிகளாகவும் விளங்க செய்தல் வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவியாரின் வழியாக இவரை விண்ணரசின் பேரின்பத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பெற்றோரும் ஞான பெற்றோரும் இக்குழந்தைக்கு விசுவாசத்தின் சிறந்த மாதிரியாய் விளங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவர்களுடைய குடும்பங்களை உமது அன்பில் என்றும் காத்துள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அனைவரிடமும் திருமுழுக்கின் அருளை புதுப்பிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். புனிதர்களின் மன்றாட்டை நாம் இப்போ ஜெபிக்கிறோம். இந்த புனிதர்கள் இந்த கிறிஸ்துவ சமூகத்தோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறவர்கள். இவர்களின் அருளையும் ஆசிரியும் நாம் இந்த மன்றாட்டின் மூலமாக பெற ஜெபிப்போம். இது சொல்ல வேண்டிய பதில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அன்னையாம் புனித மரியே, புனித சூசையப்பரே, புனித திருமுழுக்கு யோவானே, புனித ராயப்பரே சின்னப்பரே, புனித தோமையாரே, புனித சவேரியாரே, புனித தொன்போஸ்கோவே, இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, இப்பொழுது பேய் ஊற்றும் ஜபம் ஜெபிக்கப்படுகிறது. சாத்தானின் ஆதிக்கம் இந்த குழந்தை மீதும் இந்த குடும்பத்தின் மீதும் வராமல் இருக்க இப்போது நாம் இறைவனை நோக்கி மன்றாடவும்.
என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளில் இருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் ஏற்ற அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உன் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர். இக்குழந்தையை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இந்த குழந்தையில் தூய ஆவியார் குடிகொள்ள செய்தல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். உன் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் மறைந்த பின் மீட்பின் எண்ணெய் பூசுகிறோம். நம் ஆண்டவராகி அதே இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் உன்னை திடப்படுத்துவதாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. இப்போது நான் குழந்தையின் சார்பாக நம்பிக்கை அறிக்கை சொல்லியிருக்கிறோம். இதில் சாலிகா, ரோமியோ, ஞான பெற்றோர் சிறப்பாக பங்கெடுத்துக்கிட்டோம். எனக்கு குழந்தைகள் வாய்ப்பு வந்து பேச முடியாது. அதனால் குழந்தையின் சார்பாக நம்பிக்கை அறிக்கை சொல்ல போகிறது யார்? ஆமாம், அந்த நம்பிக்கை அறிக்கை குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது ஒரு கடமை. எனவே நாம் இதில் பக்தியோடு பங்கெடுப்போம். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணனும் தலைவனும் ஆகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? நம்பிக்கை அறிக்கை. விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை விசுவசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோர் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் விசுவசிக்கிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கிறோம். ஆமென். நாமெல்லாம் அறிக்கையிட்டு திருச்சபையின் நம்பிக்கையில் மத்திய சீர்வெழுப்புவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் உள்ள இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியானாலும் உங்களுக்கு மறுதலுக்கு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உன் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீ இறைமக்களோடு இருக்க பெற்று குருவும் ஆசிரியரும் அரசரும் ஆகிய கிறிஸ்துவின் விருப்பங்களாக விடுத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவார்கள். நீ புது படைப்பாக மாறி கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாய். இந்த வெண்ணிற ஆடை உனது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக உன் உறவினரை சொல்லாமல் முன்மாதிரியான நீ உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பாயாக. பெற்றோர்களே, தந்தையரே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காத்துக் கொடுத்து உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இக்குழந்தை ஒளியின் மகனாய் இன்று வாழ்வாராக. நம்பிக்கையில் இவர்கள் அனைவரும் இருக்கிறது. ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வாழ்விட்டு அவர் வெளிக்கொண்டு சென்ற பகுதி கொள்வார்களாக. குழந்தையின் மாயையும் காலையும் நாம் ஆசீர்வதிக்கிறோம். இது சடங்கு நிறைவு பண்ணிட்டு போயிடும். அப்போ என்னன்னா குழந்தை கேட்கறது தான் குழந்தை பேச.
குழந்தை கேட்கறது பேசணும், நம்ம என்ன பேசணும்? நல்லது பேசணும். சண்டை போடுவது பின்னாடி எல்லாரும் கேட்டுக்கிட்டு வீட்டில் குழந்தை இருக்கும்போது நோ ஷவுட்டிங், நோ அபியூசிவ் வேர்ட்ஸ், நோ பேட் வேர்ட்ஸ். அதை கேட்டு தான் குழந்தை வந்து பேசணும். அதுக்கு தான் சண்டை திருச்சி வச்சுருக்காங்க. நம்ம சொன்னா தேவைப்பட்டு போகிறது கிடையாது. அதனால் குழந்தைக்கு வந்து நம்ம காது ஆசிரியக்க போகிறோன்னா அது நம்ம காதுக்கு ஆசீர்வாதம். குழந்தைக்கு வந்து ஆசிரியக்க போகிறோம் நமக்கு தான். நல்லதையும் பேசணும், நல்ல வார்த்தையை கேட்டு குழந்தை வளரணும். அதான் சட்டப்படி ஆழமான அந்த ஜெப சொல்லலாம் குழந்தைலாம் ஆசீர்வதிக்கிறேன். செவிடர் கேட்கவும் ஊமையில் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்திருக்கிறார். நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாக இறைவன் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடவும் அவரே அருள் செய்திருப்பாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமொழிக்கு வரவேற்பு அடைந்து இறைவனின் மக்களில் அழைக்கப்படும் இறைவனின் மக்களாகிய இருக்கும் இக்குழந்தை உறுதி பூசுதலால் பரிசுத்த ஆவியை நிறைவில் திருநாள் பெறுவார். ஆண்டவரின் பீடத்தை அணுகி வந்து அவரது திருப்பலி விருந்தில் பங்கு கொள்வார். திருச்சபையில் இறைவனை தந்தையால் அழைப்பார். நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட சுருகால பிள்ளைகளுக்குரிய உணவுடன் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை ஜபத்தில் இரு கரங்களை பிடித்து நாம் இறைவனை நோக்கி கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற இறை தந்தையே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயிற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் உடலும் பொருதியும் வலியும் மலரும் உன்னது நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை. தேவநிலையாய் மாற்றிடுவே தேவநிலையாய் மாற்றிடுவே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயிற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகமாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார்.
தந்தையே அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்காக திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பாண்டவரே, இந்த நேரத்திலே குறிப்பாக ரோமியோ மர்லின் அவர்களுடைய குழந்தையான மத்தியாசிரிக்கு ரோட்ரிக் அவர்களுடைய பார்த்து வச்சு ஜெபிக்கின்றோம். இந்த பீடத்தின் மீது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை பொருட்களோடு அவரையும் உமக்கு காணிக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த குழந்தையை ஏற்று உம்முடைய அருள் கரத்தின் வழியாக இவர் மீது உம்முடைய இறை ஆசிரை பொழிந்து உம்முடைய வளக்கரமானது என்றும் இவர் மேல் தங்கியிருந்து இவருக்கு தேவையான உடல் நலத்தையும் இவருடைய வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றியறளவும் இந்த குழந்தை என்றும் உமக்கு உகந்த பிள்ளையாக உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற ஒன்றாக உம்முடைய அருள் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற ஒரு குழந்தையாக இருக்க செய்தருளும். இந்த குடும்பத்திற்கு இந்த குழந்தையானது இணைப்பு பாலமாக இருந்து எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இந்த குடும்பத்தினுடைய தூணாக இந்த குடும்பத்தையும் இதனுடைய பெற்றோரையும் தாங்கி
இந்த குடும்பமானது உமக்கு ஏற்ற ஒரு குடும்பமாக இருக்க தேவையான அனைத்து அருள் வரங்களையும் இந்த நேரத்திலே உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்களுடைய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கும் அன்பின் தேவன். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. குயிலாகினே குரலாகவா, குயிலாகினே நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் ரோமியோ ஷாலிகா குழந்தை மத்திய ஆசீர்வாதத்திற்காக நாம் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்வோம். திருச்சபையில் புதிய அங்கத்தினராக வந்திருக்கும் நபரை நாம் கைத்தட்டி வரவேற்போம். இந்த திருப்பலியில் பங்கு தந்தையின் சார்பாக இங்கே நம்ம பங்கேற்று நமக்கு மறையுரை வழங்கிய அவர் தந்தை பாதருக்கு நம்முடைய நன்றிகள். பேரிஷ் பிரிஸ்ட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வர முடியல. அதனால் ஃபாதர் பாரதி ஹஸ் கம். ஸோ தேங்க்யூ ஃபாதர். அப்புறம் நல்ல ஏற்பாடுகளை செய்த நமது வேதியர், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சிறப்பாக திருப்பலியில் நம்ம நல்லா ஜெபம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சூப்பராக பாட்டு பண்ண நம்முடைய கொயர் மெம்பர்ஸ் சிட்டியில் ஒரு நல்ல கொயராக உருவாகியிருக்கிறாங்க. ரம்யா, மரியா, அகஸ்டின், அவன் பேர் என்ன, ஆல்வின். ஸோ நல்ல ஒரு பாடல்களை பாடி நல்ல இட் வாஸ் வெரி நைஸ், ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் கொடுத்தாங்க. ஸோ அவர்களுக்கு நன்றி. வந்திருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள், அனைத்து நல்ல உணவுகளுக்கும் நன்றி. தொடர்ந்து நாம் இறை பக்தியில் விசுவாசத்தில் ஒன்றாக வளர நாம் முயற்சி செய்வோம். குழந்தையினுடைய நலனில் அக்கறை கொண்டு நாம் ஒரே திருச்சபையாக வளர நாம் முயற்சி செய்வோம். இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்போம். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம்.
அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் சிறப்பு ஆசரிப்போது அளிக்கப்படும். இந்த நேரத்தில் நாம் குழந்தைக்காகவும் குழந்தையின் பெற்றோர் ஞான பெற்றோருக்காக சிறப்பாக நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர் பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் கன்னிமரிடமிருந்து பிறந்த தம் திருமகன் வழியாக குழந்தைகள் மீது ஒளி தரும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையால் கிறிஸ்தவ தாய்மார்களை மகிழ்விக்கின்றார். அவரே இக்குழந்தையின் தாயை ஆசிர்வதிப்பாராக. தான் பெற்றெடுத்த இந்த பிள்ளைக்காக இப்பொழுது நன்றி செலுத்தும் இத்தாய் தன் குழந்தைகளுடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எக்காலமும் நன்றி செலுத்துவாராக. ஆமென். மன்னக வாழ்வையும் விண்ணக வாழ்வையும் வழங்கும் எல்லாமுள்ள இறைவனாகிய ஆண்டவர் இக்குழந்தையின் தந்தையரை ஆசிர்வதிப்பாராக. இதனால் இவர் தன் மனைவியுடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தம் மக்கள் முன் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நம்பிக்கையின் முதல் சாட்சியாய் விளங்குவாராக. ஆமென். நாம் முடிவில்லா வாழ்வு பெற நீரினாலும் தூய் ஆவியாராலும் நமக்கு மறுபிறப்பு அளித்த எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் தம் மக்களாகிய இந்த ஞான பெற்றோர்களுக்கு நிறை ஆசீர் அளிப்பாராக. இதனால் இறை மக்களிடையே இவர்கள் என்றும் எங்கும் உயிராற்றல் மிக்க உறுப்பினர்களாய் திகழ்வார்களாக. இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தமது சமாதானத்தை வழங்குவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறரன்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனவாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். இயேசு கூறும் கண்டுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் போரில்லையே, போரில்லையே. இயேசு கூறும் கண்டுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினிலே நலமையும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மனித வாழ்வு எல்லோருக்கும் மலரும் நல்ல நாள் வரை சமுதாயம் விழிப்போடு வாழ வேண்டுமே, வாழ வேண்டுமே. மனித வாழ்வு எல்லோருக்கும் மலரும் நல்ல நாள் வரை சமுதாயம் விழிப்போடு வாழ வேண்டுமே, வாழ வேண்டுமே. உழைப்பிலே உயர்வையும் அறிவிலே உறவையும் மனிதத்தில் புனிதமும் புனிதத்தில் மனிதமும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே.
நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்களாற்றி நாம் போற்றுவோம். ஐஸ் மாட்டோம் ஐஸ் அப்துல் கலாம் மாட்டோம் இல்லை மெயின் ரோட்டில் இருக்குல்ல வாட்ஸ்அப்